ஹாய் ஹலோ வெல்கம் டு வெனஸ்டே மார்னிங். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக சூரிய பகவான் வந்தார். நானும் போய் அழகாக ஒரு கோலம் போட்டுட்டு வந்துட்டேங்க. வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி சமையல் வேலை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கிட்ட என்ன சொன்னேன், நான் இன்றைக்கி எதுவும் செய்ய மாட்டேன், வெறும் சாப்பாடும் தயிர் மட்டும்தான் கொடுப்பேன். இன்றைக்கி வெனஸ்டேங்காட்டி பொண்ணுகளுக்கு எக் இருக்குது, அவ்வளோதான். உங்களுக்கு எதுவும் கிடையாது. இன்றைக்கி வந்து பப்பாளி மட்டும் ஃப்ரூட் தரேன், அதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு மாதிரி மூஞ்சி போயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு சர்ப்ரைஸ் பண்ணி ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பேசலை. ஹஸ்பண்டுக்கு வந்து பப்பாளி எல்லாம் போட்டு அவருக்கு பேக் பண்ணிவிட்டு, பொண்ணுங்களுக்கு டிஃபனில் பார்த்திங்கன்னா தயிர் சாப்பாடு தான் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். அவர் வந்து என்னடா இன்றைக்கி திடீர்னு கேண்டீன் இப்படி இவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுறாளே, ஒரு ஐட்டம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ரொம்ப பொக்குன்னு போயிட்டார். பரவாயில்ல, இன்றைக்கி சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னா இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம தாண்டி தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கஷ்டமாக தான் இருந்தது. காலையில் வந்து தோசை சாப்பிடுங்க அப்படின்னா எனக்கு தோசையெல்லாம் வேண்டாம் அப்படின்னாங்க. எங்கள் மசாலா தோசைங்க அப்படின்னு நேற்று பூரி சுட்டேன் இல்லையா, ஸோ அதில் வந்து கொஞ்சம் மசால் மீதி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து தோசையில் போட்டு நல்லா தடவி மசால் தோசை மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ அப்புறம் எனக்காக வந்து சின்னதாக ஒரு தோசை சாப்பிட்டாங்க. அப்புறம் பொண்ணுங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. ஏன்னா சர்ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக. அவருங்க ஐட்டம் எதுவுமே இல்லைங்காட்டி நேரத்துலேயே வேனுக்காக கிளம்பி உட்காந்துட்டாங்க. சரின்னு மூஞ்சியே சரியில்லை, என்னடா இது வெறும் தயிர் சோறும் மசால் தோசை அப்படின்னாரு. சரின்னு நானும் பாய் சொல்லிவிட்டு, ஏன்னா அவங்கள சீக்கிரம் கிளப்பி விட்டா தான் நான் வந்து போய் கடைக்கு போய் சிக்கனெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிவிட்டு, நானும் பார்த்திங்கன்னா கிச்சனில் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு நானும் கிளம்பி கிச்சன் வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு சிங்க்கெல்லாம் கழுவி வச்சு நீட்டாக போயிடலாம். அப்போ தான் வந்துட்டு டக்குன்னு வேலையை ஆரம்பிக்கிற கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நியர்பை தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் கார்னர்லேயே சிக்கன் கடை இருக்குது. ஸோ அதனால் நைட்டிலேயே ஸ்கூட்டியில் போயிட்டு வந்துடுவேன். சுடிதாரெல்லாம் மாற்ற மாட்டேன், ஏன்னா நியர்பை இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் காலையில் நல்லா வெயில் அடிச்சுது. வெயில் அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமல்லி நல்லா அரைக்கிறதுக்காக இது பண்ணிட்டேன். ஏன்னா மல்லி வந்து ரொம்ப மல்லி முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அரைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் அப்புறம் சிக்கனெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ அதெல்லாம் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கடைக்கு போனேன். ஏன்னா தோலெல்லாம் சிக்கனு பூண்டு வெங்காயம் திரிக்கிறதுக்கு தான் லேட் ஆகும். அதனால் தொலியெல்லாம் உரிச்சு வச்சுட்டு கடைக்கு போயிட்டு வரும்போது சிக்கனை ஃப்ரெஷ்ஷாக கழுவிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் வந்து நான்வெஜ்ஜை வந்து கவருக்குள்ளேயே வைக்கக்கூடாது, ஒரு மாதிரி குப்புன்னு ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். ஸோ அதனால் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தால் கட் பண்ணி மட்டும் போடுற மாதிரி இருக்கணும். ஸோ எல்லாமே பளிச்சுன்னு நீட்டாக கழுவிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு கழுவி வைக்கலாம். உப்பு மஞ்சளும் போடலாம், இல்லைனா நான் வெறும் மஞ்சள் மட்டும் போட்டு அப்படியே பரட்டி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நான் பிரியாணி அப்படின்னாவே லெக் பீஸ் தான் நல்லாயிருக்கும். உதிரி உதிரியாக வரணும் அப்படின்னாவே பிரியாணிக்கு வந்து பீஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக போட சொல்லணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா லெக் பீஸ் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. அப்புறம் கிரேவிக்கு தனியாக வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். ப்ரெஸ்ட் பீஸ் இதெல்லாமே நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. ஸோ அதெல்லாம் வெட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சிக்கன் கழுவின பாத்திரமெல்லாம் நல்லா சோப் போட்டு கவுச்சி இல்லாமல் எல்லாமே கழுவி எடுத்து கொஞ்சம் நேரம் கமுத்தி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி தோல் உரிச்ச வெங்காயமெல்லாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதையும் நல்லா சிக்கன் கிரேவிக்கும் பிரியாணிக்கும் எல்லாமே வெட்டி எடுத்து வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கழுவி வச்சுருந்தனால அதை வெட்டி மட்டும் போட்டுடலான்னு சொல்லிட்டு, இஞ்சி பூண்டுக்கு நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ் சமைக்கிறோம் அப்படின்னாவே கசகசாவும் சோம்பும் பட்டையும் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம உடம்புக்கு அது வந்து இன்னும் ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் மாறாமல் இருக்கணும்னா கூடவே வந்து ஒரு பச்சை மிளகாவே ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ இஞ்சி பூண்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அடுத்தடுத்து ஏதாவது ஒரு நாள் ஏதாவது சமையலுக்கு தேவைப்படலாம் அப்படிங்கும்போது நீங்கள் அழகாக வந்து ஒரு வாரம் கூட அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு அரைச்சா கொஞ்சம் சேர்த்து அரைச்சிடுவேன். ஏன்னா திடீர்னு எங்கள் வீட்டில் ஏதாவது சில்லி சிக்கன் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஸோ வந்து மெயினாக பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா கண்டிப்பாக வந்து போடணும், அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்போ சோம்பு பட்டை ஸ்டார் அனீஸு பிரியாணி இலையெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் கூடவே அந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா கறி மசாலா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டணும். அப்போ தான் நல்லா அந்த எண்ணெய் வந்து நல்லா கலரிங் ஆகும்போது பிரியாணி நல்லா கலராக வரும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்து பச்சை மிளகா எப்போவுமே கீரி போடக்கூடாது, காரம் ரொம்ப அதிகமாயிரும். பச்சை மிளகா வந்து முழுசாக போட்டுறணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா மல்லி அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டேன். வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புளிப்புக்கு வந்து தயிர் சேர்த்திட்டேங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாயிரும். ரெண்டாவது அந்த புளிப்பும் சிக்கனில் மசாலா எல்லாமே இறங்கிரும்.
ஸோ அதனால் வந்து மெதுவாக அது கொதி வரட்டும்னு சொல்லிட்டு சின்ன அடுப்பில் மாற்றி வச்சுட்டு, இந்த அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிரேவிக்கு வந்து வெங்காயம், வரமிளகா, சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. கருவேப்பிலையெல்லாம் போட்டு கூடவே தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிட்டேங்க. ஸோ நல்லா அது வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே உப்பு சேர்த்துறணும். உப்பு சேர்த்துனா சீக்கிரம் வதங்கிடும். இஞ்சி பூண்டு வந்து தாராளமாக போடுங்க. பிரியாணிக்கு தாராளமாக போடணும். அப்புறம் இதுக்கும் ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரேவி பண்ணுறோம். ஸோ சிக்கனுக்கு மசாலா தேவை அப்படின்னா நமக்கு வந்து இஞ்சி பூண்டு தான் அது கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே ரெகுலராக நம்ம அரிசி வைக்கிறோம் இல்லையா, அதில் அந்த தண்ணி அளவு வைக்காமல் நம்ம அதில் வந்து பாதி அளவு தான் கணக்கு வைக்கணும். ஏன்னா சிக்கன் வந்து நல்லா தண்ணி விடும். ஸோ பிரியாணிக்கு வந்து விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் கிரேவி நல்லா பெரிய அடுப்பில் மாற்றி வச்சு நல்லா ட்ரை ஆகட்டும்னு சொல்லிட்டு மல்லித்தலை போட்டு ஒரு பிரட்டிட்டு சின்ன அடுப்புக்கு மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்து குக்கர் விசில் எடுத்ததுக்கப்புறம் நல்லா அந்த கொதிக்கிற இதில் வந்து ஒரே ஒரு லெமனை வந்து நல்லா புழிஞ்சிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் சிக்கன் குக் ஆகாமல் அப்படியே இது ஸ்டேபிளாக இதாகிக்கும். ரெண்டாவது புளிப்பு நல்லா பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு. அதுக்கப்புறம் அழுங்காமல் வந்து சாப்பாடை வடித்து அரிசியை நல்லா உள்ளே போட்டணும். அப்படியே கொட்டக்கூடாது. ஏன்னா அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த உருளி வச்சு தம் போட்டாச்சுங்க. தம் போட்டு கொஞ்சம் நேரம் இதாகட்டும்னு சொல்லிட்டு அப்புறம் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு இருந்தது. அது கூடவே பார்த்திங்கன்னா தேங்காய் போடணும். தேங்காய் செக்கில் ஆட்டின தான் அந்த டப்பாவில் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அந்த தேங்காய் ஊற்றினா நல்லா டீப் ஃப்ரை ஆகிறதுக்கு சூப்பராக இருக்கும் மணமாக. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தயிர் பச்சடிக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்டோட ஃப்ளேவர் எங்களோட நான்வெஜ்னாவே எங்கள் வீட்டில் ஃபேவரெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெமனும் இந்த நன்னாரி சர்பத்து தாங்க. ஸோ லெமன் போட்டு நன்னாரி எசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஊற்றி அழகாக 2 லெமன் புழிஞ்சு சர்க்கரையெல்லாம் போட்டு கூடவே இந்த மின்ட் வேணுங்க. இந்த மின்ட் இருந்தால் தான் நல்லா ஜீரணமாகும். ஸோ அதனால் நம்ம கையிலேயே நசுக்கி ஒரு மாதிரி கசக்கி போட்டோம்னா நல்ல ஃப்ளேவர் உள்ளே இறங்கிடும். ஸோ அவர் வரக்குள்ளே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லாமே ஐஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜூஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் எல்லாம் முடிச்சாச்சு. தம்மும் எல்லாம் பார்த்திங்கன்னா பிரியாணி சூப்பராக அப்படி பதமாக வந்துருந்துச்சு. பார்க்கவே செமையாக இருந்தது அப்படி பார்க்கும்போது. ஸோ அது இப்போ என்னென்னா நல்ல ட்ரையான பிரியாணியில் தான் வந்து நான் மேலே வந்து அழகாக கொஞ்சம் நெய் சேர்ப்பேன். அப்போ தான் வந்து அந்த பிரியாணி நல்லா அந்த நெய்யை அக்செப்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் முட்டை எங்களுக்கு அளவா 2 பேர்த்துக்கு அளவா வேக போட்டேன். ஏன்னா பொண்ணுங்களும் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. 2 ஈவினிங் வந்தால் கூட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அவருக்கு தெரியாது எது வெஜிடபிள் பிரியாணி சாப்பாடு பண்ணியிருப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்லையா அப்படின்னா, என்ன வெஜிடபிள் சாப்பாடு தானே அப்படி என்ன அப்படின்னாங்க. இங்கே வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வெஜிடபிள் சாப்பாடு இல்லையா பீஸா அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சர்ப்ரைஸாக எதாவது செஞ்சு வச்சுருந்தா. நமக்கே யாராவது திடீர்னு சர்ப்ரைஸாக பிரியாணியும் இந்த மாதிரி நல்லா எச்சி விடுற மாதிரி கிரேவியும் முட்டையெல்லாம் பண்ணி வச்சுருந்தா நமக்கே பெரிய விருந்தாக எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் லெமனை வந்து நீங்கள் அந்த ஜூஸ்குள்ளேயே போட்டுறணும். அது ரொம்ப நல்லது. லெமனை விட லெமனோட தோல் அவ்வளோ நல்லதுங்க. ஸோ பக்காவாக எல்லாம் பிளேட்டிங் போட்டு நான் சாப்பிட்டேன் ஃபஸ்ட்டு சூடாக. ஹஸ்பண்ட் வந்து வாங்க சாப்பிட்றக்கு அப்படின்னேன். இல்லை நீ ஃபஸ்ட்டு சாப்பிடுனாங்க. அப்புறம் ஹஸ்பண்டு மெதுவாக டிவி பார்த்துட்டு சாப்பிட்டாங்க. செமையாக இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஏன்னா என் ஹஸ்பண்டு வந்து ரசித்து சாப்பிட்றதாங்க நான் எப்போவுமே எனக்கு பிடிக்கும். ஹஸ்பண்டு வயிறை நிறச்சி பார்க்குறது தான் எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்புறம் அவரும் அப்படி தான். அதுக்கப்புறம் பெரிய பொண்ணு அடுத்த நாள் டீச்சர்ஸ் டேங்காட்டி அவங்க மிஸ்ஸுக்காக எல்லாம் ரெடி பண்ணாங்க. தேங்க்யூ.